Hello guys, day to app mail mood generator. So app or a demo papon. So basically here it is asking how are you feeling today. So for example, I'm just going to give happy, and when I click generate email template, it is going to generate the email subject and also the footer signature. So இங்க பாத்தீங்கன்னா feeling great today and stay awesome சொல்லிருக்கு. When I click reset, so it will go back to the previous UI state. So இந்த appல வந்து நீங்க என்ன learn பண்ணுவீங்க அப்படின்னா how to handle the state and also conditional rendering and like if else things எல்லாமே. Because it's a day two, I'm saying I don't want to add like too many complicated things in the day one day two apps. Day 3 இருந்து நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபயர் பேஸ் அண்ட் ஃபுல் த்ரெட் ஆப்ரேஷன் இன்க்ளூடிங் ஏஐ அப்படின்றது. பட் நான் ஒரு விஷயம் வச்சிருக்கேன் என்னன்னா, லைக் ஃபர்ஸ்ட் 10 ஆப்ஸ் வந்து லைக் பேசிக்ஸ் அண்ட் another 10 ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூசிங் ஃபயர் பேஸ், another 10 ஆப் வந்து லைக் ஃபயர் பேஸ் ப்ளஸ் மர்ன், another 10 ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் யூசிங் லைக் ஏஐ டு பில்ட் லைக் ப்ராம்ப்டிங் திங்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் இமேஜ் ஜெனரேட் பண்ணுறது அந்த மாதிரி நான் திங்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ டே டூ வந்து மோர் காம்ப்ளிகேட் பண்ண வேணாம், ஏன்னா ஐம் லைக் ஃபோக்கஸிங் ஆன் பிகினர்ஸ் அண்ட் ஹூ ஸ்டார்டிங் த கோடிங் ஜேர்னி. அவங்களுக்கு இதெல்லாமே ஸ்டார்ட் ஆகணுன்றதுக்காக தான். அதே மாதிரி லைக் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணி கோடிங் லேர்ன் பண்ண கற்றுங்க. ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே இன் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஆம் ஜஸ்ட் சேயிங் திஸ் வேர்ட்ஸ் because whenever you open the YouTube channel, you will learning fundamentals, what is like states, if else, variables, all these things. But if you don't know where to implement this as to build a project means that doesn't mean anything, right? So that's why we keep building through projects and we learn a lots of things, guys. So stay this 30 days challenge. At the end of the day, you're going to have like a massive result, and also you're going to have like amazing gift. So that's it. So let's start the game, guys. First, you need to install the Node.js in your machine. So Node.js install பண்ணிங்க. Then VS Code, இதெல்லாம் நம்ம வந்து கோட் பண்ண போகிறோம். கோட் எடிட்டர் விண்டோவா இல்லை மேக் ஓஎஸா அப்படின்றத நீங்கள் பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க, டவுன்லோட் பண்ணிங்க, அப்புறம் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ இதுதான் வந்து ShadCN. இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி தான் நம்ம UI கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஹியர் தெர் இஸ் அ 30 apps folder. Inside now the project name is called like MoodMail, right? லைக் MoodMail அப்படின்ற ப்ராஜெக்ட் நேம் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ வந்து என்னோடய விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணி இந்த ஃபோல்டரை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இதில் போட்டுறேன். ஓகேவா? ஸோ நவ் ஹியர் யூ சி, நவ் ஐல் ஜஸ்ட் கிளிக் த மெனு அண்ட் கோ டு திஸ் டாக்குமெண்ட். டாக்குமெண்ட்டில் வந்து நம்ம வீட்ன்றது தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் த வீட் அண்ட் காப்பி திஸ் என்பிஎம் கிரியேட் வீட் அட் லேட்டஸ்ட். இதை தான் நம்ம வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் என்பிஎம் கிரியேட் வீட் அட் லேட்டஸ்ட் கொடுங்க. தென் ஸ்லாஷ் அப்படின்னு கொடுங்க. தென் இட் இஸ் ஆஸ்கிங் ரியாக்ட். ஸோ ரியாக்ட் கொடுங்க. தென் TypeScript. ஸோ தென் ஒன்ஸ் இது கொடுத்ததுக்கப்புறம் npm install அப்படின்னு கொடுங்க. ஸோ இட் டேக் சம் ஃபியூ செகண்ட்ஸ். லெட்ஸ் வெயிட் guys. boom 1 2 3 4 5 6 இன்னும் இவ்வளோ நேரம் எடுக்குது. ஓகே, ஸோ now we got like a node modules folder. ஸோ clear பண்ணிக்கலாம். then it is asking to install the Tailwind CSS. ஸோ நான் வந்து இந்த Tailwind CSS வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி போடுங்க. டாக்குமெண்டேஷனை வந்து ஆக்சுவலாக அதை அப்படியே லைக் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் ஸோ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து சோர்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ index.csல இருக்கிற இந்த டிஃபால்ட் கோடை ரிமூவ் பண்ணிட்டு import Tailwind CSSன்ற இந்த இதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து we have to update the tsconfig JSON. So copy this. Where is tsconfig JSON? Here, get rid of it and paste it here. Now we got right. அடுத்தது எடிட் பண்ண சொல்லுது tsconfig app.json அப்படின்றத. ஸோ நான் இதை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை காப்பி பண்ணி ஐ எம் கம்மிங் பேக் டு திஸ் tsconfig.json, ரைட்? ஸோ இதில் யூ ஹாவ் டு கிவ் லைக் ஹியர். ஓகே, ஸோ இதை கொடுத்துருங்க. நவ் குட், ஸோ ஃபார் குட். அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லுதுன்னா லைக் npm இன்ஸ்டால் நோட் டைப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுது ஃபார் டைப்ஸ்கிரிப்டுக்கு. ஸோ இதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, நவ் குட். அண்ட் தென் வீட் கான்ஃபிகர் லைக் அப்டேட் பண்ண சொல்லுது. ஸோ பேக் டு வீட் கான்ஃபிக் ஜேஎஸ், ரிமூவ் திஸ் அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். நவ் எவ்ரிதிங் இஸ் டன். நெக்ஸ்ட் வந்து இப்போது செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ npm ShadCN இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. ShadCN npx and ShadCN at latest in it. So it takes some time, I think. So neutral choose பண்ணிக்கங்க and it is updating. Okay, all success. Now the next one is we have to check whether it is working or not. நான் வந்து ஒரு காம்பனண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போது இந்த காம்பனண்ட் வந்து ஆக்சுவலாக கொடுத்துருக்கேன் npx ShadCN latest at button அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே காம்பனண்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டரே கிடையாது, ரைட்டா? இப்போ இங்கே ஒரு காம்பனண்ட் ஃபோல்டர் கிரியேட் ஆகி அதுக்குள்ளே UI அண்ட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ இதை கிரியேட் பண்ண தான் நம்ம இப்போ இந்த கமாண்ட் ரன் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இதை வந்து செக் பண்ணி பார்ப்போம். app.tsx போயிருங்க. ஸோ இதில் RAFCE
ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா லைக் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கோட் ஜென்ரேட் பண்ணும். இதுக்கான எக்ஸ்டென்ஷன் வந்து ES7 React Redux. ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி RFXE வரணும் அப்படின்னா. ஸோ இங்கே வந்து நான் இம்போர்ட் பட்டன் கொடுக்குறேன். ஸோ பட்டன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் I'm just going to copy this and I'm going to paste this one. Okay, so now we'll just run this application. now இப்போ பார்த்தீங்கன்னா npm run dev அப்படின்னு கொடுங்க. so now it is going to run. okay, so now we successfully got the button because we have a button here. அது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகே, சக்ஸஸ். நான் இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன பார்த்தீங்கன்னா லைக் நம்ம இப்போ வந்து காம்பனன்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இங்கே கிரியேட் பண்ண போகிறது 2 காம்பனன்ட்ஸ் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லைக் mode input டாட் tsx. ஓகே, ஸோ இது வந்து ஒரு காம்பனண்ட்டு. அண்ட் தென் we going to create a mode output. okay, so here I'm going to give a mode output டாட் tsx. டன். ஸோ இந்த 2 காம்பனண்ட் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ரொம்ப பெரிய இதுலாம் கிடையாது, பட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹவு த கண்டிஷனல் ஒர்க்கிங் இன் திஸ் ஆப். ஓகே, now we need to create a pages here. so pagesக்குள்ள என்ன பண்ணுங்க அப்படின்னா home.tsx அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. home.tsx. okay, RAFCE. so now we got RAFCE here. everything is good. now இந்த home.tsx நம்ம வந்து கால் பண்ணோம். எங்கே கால் பண்ண போகிறோம்னா இந்த app.jsல கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? so now I'm going to remove all these things here. I want to import home from this one. okay, just cut it here home / done. so when I save, now we can able to see home is coming here, right? so அப்போ home வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இங்கே அவுட்புட் காமிச்சிருக்கு. இது வரைக்கும் நம்ம இதான் பண்ணியிருக்கோம். so far so good I think, right? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கிளாஸஸ்லாம் எழுதி லைக் இதை கொஞ்சம் பியூட்டிஃபுல் பண்ணலாமா? ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஹியர் இன் கம்மிங் பேக் டு திஸ் ஹோம். ஸோ ஹோம்குள்ளே வந்துட்டு இந்த டிவ்வுக்கு பதிலாக இந்த டிவ்வுக்குள்ளே நம்ம வந்து ஒரு H2 கொடுக்கலாம். ஸோ H2ல லைக் மோட் மெயில் ஜெனரேட்டர்னு வச்சுப்போம். GENERATOR. டன். ஓகே, ஸோ வி காட் அ mood mail generator. ஸோ இதில் வந்து நான் கிளாஸ் ஆட் பண்ணுறேன். கிளாஸ் இஸ் கோயிங் டு டேக் அ டெக்ஸ்ட் வந்து ஒரு 2XL and we going to give like a font bold. ஸோ சேவ் பண்ணுறேன். ஃபாண்ட் போல்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி டெக்ஸ்ட்டு கிரே வந்து ஒரு 800 அப்படின்றத கொடுப்போம். ஓகே, டன். ஸோ சேவ் பண்ணுங்கள். now we got like this color. okay, so far good. and then we need to add other classes here. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் வித் வந்து லைக் மேக்ஸிமம் வித்து ஒரு எக்ஸல் அப்படின்றத கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து MX auto AUTO. ஸோ now save it. now we got this center position, right? so good. அடுத்தது we need to give margin top வந்து ஒரு 20 pixel. okay, and then padding வந்து ஒரு 6. so now good. and rounded ROUNDED LG அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இப்போ இதுக்கு வந்து ஷேடோ கொடுப்போம். SHADO ஷேடோ அண்ட் ஸ்மாலு. ஸோ வி காட் அ ஷேடோ அண்ட் BG ஒயிட்டு. ஸோ BG ஒயிட்டும் கொடுத்தாச்சு. ஆல்ரெடி ஒயிட்டில் தான் இருக்குது, அதனால தெரியல. ஸ்பேஸ் வந்து Y ஆக்சஸ் வந்து ஒரு 6 கொடுத்துக்கிறேன் நான். ஸோ இட் காட் சம் ஸ்பேஸ் இன்சைட். ஓகே, ஸோ ஃபார் குட். இப்போ நம்ம வந்து காம்பனண்ட்டில் போய் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐம் கோயிங் டு கெட் இன் டு திஸ் மோட் இன்புட். ஸோ ஹியர் RAFCE. ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த க்ரியேட் பண்ண இந்த காம்பனண்ட்டை நான் வந்து இதில் கால் பண்ணுறேன். சரியா? ஸோ ஹியர் ஐ வாண்ட் டு கால் திஸ். ஸோ ஃபஸ்ட் வந்து அதுக்கு இம்போர்ட் பண்ணோம் அண்ட் ஐம் கோயிங் டு கிவ் மோட் இன்புட். ஓகே, ஸோ cut this. now here we can call the mode input. now you see we got the mode input here, right? ஸோ இப்போ நம்ம காம்பனண்ட்குள்ளே போய்ட்டு நம்ம எப்படி ஒர்க் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ரெண்டு விஷயம் தேவைப்படுது. என்னென்னா லைக் ஃபஸ்ட் திங் வந்து இங்கே இன்புட் அப்படின்றத நான் வந்து இப்போ இங்கே இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி ரன் பண்ணியிருப்பேன் இந்த கமெண்ட், எங்கே காணோம். ஓகே, இன்புட்டு அப்படின்றத npx ShadCN லேட்டஸ்ட் ஆடு இன்புட்டு. ஓகேவா? ஸோ இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக காம்பனண்ட் யூஐக்குள்ளே இன்புட்ன்ற TSX வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி வி காட் இட். ஆல்ரெடி வி ஹாவ் அ பட்டன், டோன்ட் forgot that. ஓகே, ரிமெம்பர். now here we have to import all these things. so I'm going to import input. okay, so we'll input in like இப்படி பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். like here import like input and here from at slash component slash UI slash and this one is input. அதே மாதிரி பட்டனையும் இம்போர்ட் பண்ணோம். so we need to give button
and here we can give like a slash button. Okay, so நம்ம வந்து ஆக்சுவலி இந்த அட் வந்து யூஸ் பண்ணுறோம்ல, இதுக்கு வந்து என்ன ஆல்டர்னேட் எதுக்காகனா டாட் ஸ்லாஷு அண்ட் தென் இப்போ இதுக்குள்ளே போய் ஸ்லாஷு அப்படின்றதெல்லாம் கொடுக்க தேவையில்ல. அட்டுன்னு கொடுத்தனா அது டேரெக்டாக பேரண்ட் காம்பனண்ட்டை போய் பார்க்கும் சோர்ஸ்குள்ளே, அண்ட் தென் வி கேன் கிவ் டேரக்ட்லி லைக் திஸ். ஸோ இட் இஸ் அவாய்டிங் லைக் டாட் ஸ்லாஷ் அந்த மாதிரி விஷயத்தை. அதுக்காக தான் நம்ம இந்த அலைஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். சரியா, குட். ஸோ தென் we need to give a classes here. So the class வந்து பார்த்தீங்கன்னா like space sp okay space and y axis வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொடுத்துக்கிறேன். இதில் வந்து first I'm going to call the input here. Okay, so இந்த input கால் பண்ணதுக்கப்புறம் now we got a input, that's fine, and we going to add a placeholder here. so இதுக்கு placeholder add பண்ணுவோம். placeholder வந்து how are you feeling and today. Okay, so today, and here I'm going to give happy, always happy I am, sad and angry. சும்மா சொன்னேன் guys. ஸோ இப்படி கொடுத்தேன் அப்படின்னா now we got like a how are you feeling today, happy, sad, angry. நீங்கள் என்னவா இருக்கீங்க, உங்கள் ஃபீலிங்ஸ் என்ன கோடிங் படிக்கும் போது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லபடியாக இருக்கும். then we need to give a value, okay, for the input value. so here I'm just going to give like happy guys அப்படின்னு கொடுப்போம். okay, so now we got a happy guys, good. and then on change chang on change பண்ணும்போது just I'm going to give like one function. so console.log and here we'll just send hello அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ரைட்டா, டன். ஸோ இப்போதைக்கு ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் இருக்கட்டும். என்னென்ன பாஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இன்புட்டில். அதுக்காக தான் நான் இப்போ இதை பண்ணி காமிச்சிட்ருக்கேன். டிசேபிள் வந்து இனிஷியலி இட் இஸ் கோயிங் டு பி ட்ரூ அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு வச்சுப்போம். டன். இப்போதைக்கு இனிஷியலி ட்ரூவாக இருக்குது. இப்போ இதே நீங்கள் வந்து ஃபால்ஸு அப்படின்னு மாற்றினீங்கன்னா we can able to type here. ஓகே, ஸோ இப்போதைக்கு டைப் பண்ண முடியாது பிகாஸ் நம்ம ஸ்டேட் வந்து டேரெக்டாக ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். அதனால் வேல்யூ ஹார்ட் கோட் பண்ணதுனால டைப் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் we need to import the button here. so button is going to take generate GENERAT. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணால் மன்னிச்சுங்க guys, பிகாஸ் நான் அந்த ஸ்பெல்லிங்கில் வந்து ரொம்ப தப்பு பண்ணுவேன். அண்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு போட்டுப்போம். டெம்ப்ளேட் PLAT. டன். ஓகே, so we got template. okay, now we got a button. so இந்த பட்டனுக்கு வந்து சிம்பிளாக ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னா வித் வந்து எனக்கு ஃபுல்லாக வேணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ குட். அண்ட் இதுக்கும் ஆன் கிளிக் வந்து ஒரு ஆட் பண்ணிப்போம். ஸோ இதை கிளிக் பண்ணும்பொழுது ஜஸ்ட் now as for now I'm just going to give console.log. கன்சோல் பண்ணதில் alert யூஸ் பண்ணுவோம். alert 1 2 3 அப்படின்னு போடுவோம். தென் டிசேபிள் ஆட் பண்ணுவோம் பட்டனுக்கும். ரைட், ஸோ டிசேபிள் வந்து here we can give initially false ஆட் பண்ணிப்போம். ரைட், ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். now I got hello 1 2 3 அப்படின்னு வருது. ஸோ இதே நம்ம வந்து இப்போ இதை டிசேபிளை ட்ரூவாக மாற்றிட்டோம் அப்படின்னா now we can't able to click this button because the button is disabled. okay, good. ஸோ இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ப்ராப்ஸ் வந்து ஆக்சுவலாக சென்ட் பண்ணணும். சரிங்களா, ஸோ அதுக்கு நம்ம TypeScript யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை டைப்ஸை வந்து நம்ம செட் பண்ணணும் இங்கே TypeScriptல. ஸோ டைப்பு here I'm going to give like a props PROPS. it's going to take an object. so first one வந்து பார்த்தீங்கன்னா mode. so this going to take a string. okay, so then we need a set mode is going to be a function. so ஃபங்க்ஷனை செட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷனோட பேராமீட்டரில் என்ன பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ண போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. so string, oh sorry, so this one is going to be string, and here we can give like a void, and after that we can give on generate. now just I'll copy this. where is that? okay, on generate இல்லைங்க. சரி, okay, on generate GENERAT. ஸோ இதுவுமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபங்க்ஷன். ஸோ we can give like a void void, and the last one is going to be disabled அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து boolean வேல்யூ நம்மளுக்கு. ஸோ boolean, that's it. okay, ஸோ டைப்போட ப்ராப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட் ஸ்ட்ரிங்கு, செட் மோட் ஃபங்க்ஷன் டேக்ஸ் அ பேராமீட்டர் வேல்யூ வந்து ஃபங்க்ஷனோட பேராமீட்டர் வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும். ஆன் ஜெனரேட் வந்து ஃபங்க்ஷன் எந்த ஒரு பேராமீட்டரும் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ண போகிறதுல. டிசேபிள் வந்து இனிஷியலி boolean, sorry, not initially. so type is called boolean. now we have to send all these here. so here I'm just going to pass mode and set mode because that's what we created here, and then we need to give a on generate, and then we have to give a disable. and இங்கே வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம் என்னன்ட்டுனா இது வந்து ப்ராப்ஸ் கிட்ட வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். இப்போதைக்கு இங்கே எரர் அடிக்குது பிகாஸ் நம்ம எதுவும் இப்போ பாஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே புரிஞ்சிடும். சரியா, so I will save this one. now we got all the output here, right?
ஸோ கம்மிங் பேக் டு திஸ் ஹோம், நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கான ஸ்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இப்போது டிக்ளேர் பண்ணுறதுக்கான நேரம் வந்தாச்சு. ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ கான்ஸ்ட் மோட் அண்ட் செட் மோட். So set mode is equal to useState. So the state is going to be initially empty string, and then we need a state called subject. இது அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். So subject subject and set subject. So here subject and here is going to be a use not use useState. இதோட இதுவுமே initially empty string, and then this one is going to be a footer and this one is set footer, right? So இதுமே empty string, and last one is going to be generated அப்படின்னு வச்சுப்போம், GENERATED. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம செட்டு, ஓகே, and இதை பேஸ்ட் பண்ணுவோம். இது வந்து set generator, and this use state initially is going to be a false. Done. Okay, so 4 ஸ்டேட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் guys. mode subject set subject footer set footer generated at set generated, right? ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நான் வந்து இங்கே 4 ப்ராப்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். சரிதா? என்னென்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மோடு செட் மோடுன்றது ஃபங்க்ஷனு, ஆன் ஜெனரேட்டட்ன்றது ஃபங்க்ஷனு, டிசேபிள்ன்றது லைக் பூலியன் வேல்யூஸு, ரைட்டா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் mood props. இதில் வந்து யாரை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, I'm going to pass the mood here. okay, so mood இதை வந்து பாஸ் பண்ணியாச்சு. done. first thing. second thing, props ஓட value set mode, அது வந்து ஃபங்க்ஷனு. ஸோ I'm going to give அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த set mode அப்படின்றத இங்கே பாஸ் பண்ணிடுறேன். third one, on generator. இப்போதைக்கு நான் வந்து எதுவும் கொடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட் I'm going to give console.log hello அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரியா? and last one வந்து is going to be a disabled. என்ன தப்பு நடக்குது, வெயிட் பண்ணுங்கள், இதை கொஞ்சம் பிரேக் பண்ணிப்போம், பிகாஸ் வேர்ட் wrap இல்லைனால கொஞ்சம் தெளிவாக தெரியல. ஸோ இதை பிரேக் பண்ணிவிட்டு, அண்ட் ஆஃப்டர் திஸ் ஒன் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஆட் அ லைக் டிசேபிள், ரைட்டா? ஸோ அதானே பாஸ் பண்ணியிருக்கோம், பார்ப்போம், செக் பண்ணிப்போம். டிசேபிள். ஐம் கோயிங் டு டேக் திஸ் டிசேபிள், இட்ஸ் கோயிங் டு பி அ generated. ஸோ இந்த generated அப்படின்றத இங்கே பாஸ் பண்ணிடலாம். ஸோ now everything is good here. இப்போ பாருங்கள், நான் வந்து இங்கே மோட் பாஸ் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்டேட்டோட இனிஷியல் ஸ்டேட்டு, அண்ட் செட் மோடு என்ன அப்டேட் பண்ண போகிறோமோ அந்த ஸ்டேட்டு. ஆன் ஜெனரேட் ஜஸ்ட் அ ஃபங்க்ஷன் நான் console.log ஹலோன்னு பண்ணியிருக்கேன். டிசேபிள் வந்து ஜெனரேட்டரில் என்ன இருக்குன்னா இனிஷியலி ஃபால்ஸ்னு இருக்குது, ரைட்டா? ஸோ இப்போ இதில் இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து இங்கே ஹார்ட் கோட் பண்ணியிருக்கிற வேல்யூவை நம்ம இப்போ இது வந்து பேசிக்காக இப்போ நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி கால் பண்ண போகிறோன்றதை பார்ப்போம். ஸோ வேல்யூவில் ஐ எம் கோயிங் டு பாஸ் அ mode. okay, so now good. so next one வந்து console.log பதிலா I'm just going to add a set mode. okay, so set modeல வந்து நம்ம ஹலோன்னு கொடுக்கறதுக்கு பதிலா we going to give e and e dot target dot value. done. ஸோ அடுத்தது டிசேபிளுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we need to give this disable. okay, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி இனிஷியலி அது ஃபால்ஸாக இருக்கும். ஆன் ஜெனரேட் வந்து இங்கே இருக்க ஆன் கிளிக்கு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பாஸ் த ஆன் ஜெனரேட் ஃபங்க்ஷன் ஹியர். ஸோ வென் ஐ சேவ், now when I refresh here, now everything is good. when I start typing, now still it is okay. ஆக்சுவலி டிசேபிள் வந்து இங்கே ட்ரூன்னு வச்சுருக்கோமா இனிஷியலி, ரைட்டா? ஸோ அதனால் இந்த டிசேபிளை இதில் பாஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசேபிள் இனிஷியலாக இந்த டிசேபிள் வந்து ஃபால்ஸ், அதனால தான் இப்போ பட்டன் வந்து ஹைடாக இருக்காங்க, ஹார்ட் கோட் பண்ணியிருந்தேன் ட்ரூன்னு சொல்லி. ஸோ now we got a button enable. ஸோ hello guys I love you அப்படின்னு கொடுத்துட்டு சென்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வராது, பிகாஸ் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்னும் நிறைய எழுதணும், ரைட்டா? சரி, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபார் ஸோ குட் guys. ஸோ டன், ரைட்? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹோமுக்கு போயிடலாம். லைக் ஹோமுக்கு போயிட்டு லைக் மூட் இன்புட் நம்ம கிரியேட் பண்ண மாதிரி லைக் நம்ம இப்போ மூட் அவுட்புட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணுவோம். சரியா? ஸோ மூட் அவுட்புட்ன்ற காம்பனண்ட்டுக்கு போகிறோம். RAFC. now we got a mood output. now I'm just going to import that in here like mood input மாதிரி. இது வந்து mood output. so here we can call slash mood output. now I'll cut this one here. I'm just going to paste this. now done. so now we got a mood output here. everything is fine so far, working good, right? மூட் அவுட்புட்குள்ளே போயிடலாம். ஸோ மூட் அவுட்புட்குள்ளே நம்மளுக்கு என்னென்ன தேவைன்றதை நான் சும்மா ஃபஸ்ட்டு இங்கே காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு யூஐயை பார்ப்போம், அப்புறம் நம்மளுக்கு தெளிவாக நிறைய விஷயம் புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு இம்போர்ட்டு. ஹியர் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு இம்போர்ட் input and here from
at slash and component slash then UI slash input. அதே மாதிரி this one is going to be a button and this one is going to be slash button, and then we need to install a text area. So text area na like bigger இருக்கும் text type பண்ணுக்கு text area area. I think the spelling is correct, right? Text area. Yeah, done. Okay, so it's install. Okay, good. And after this we can import the text area here. Text area area here slash text area. Good, right? So இப்போ import button text area. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த வந்து என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து இதுக்கு நான் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் நேம் டேக்ஸ் அ ஸ்பேஸ் space, y-axis is going to be a 4. After this a div with a label, and the label is going to take a class name வந்து என்ன அப்படின்னா லைக் கிளாஸ் நேம் வந்து பிளாக்னு வச்சுக்கோம். BLOCK இனிஷியல் அது இன்லைன் எலமெண்ட்டாக இருக்கும். தென் ஃபாண்ட்டு மீடியம் MEDIUM, right? So this one is going to be subject for the mail. Save பண்ணுறேன். Now we can able to see the subject. Good. And we have to call the input here. Okay, not this input component, and we'll give a value. Value is going to be just subject வந்து hello this is subject அப்படின்னு கொடுத்துக்கலாம். subject அப்படின்னு கொடுப்போம். ஸோ when I save, now we got hello this is subject. பட் here இங்கே பாருங்கள் இதனால் டைப் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஆட்ரிபியூட் வந்து பாஸ் பண்ணுறேன். என்ன அப்படின்னா லைக் ரீட் ஒன்லி அப்படின்றத பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரீட் ஒன்லின்ற ஃப்ளாக். ஸோ நான் we can't able to type here. ஓகே, இது ரீட் மட்டும் தான் பண்ண முடியும் இன்புட், எனக்கு அதுதான் தேவை. Next I'll just copy this one and I'll paste it. Okay, sorry, I'll copy this whole div, and again here now this one is block medium, and this one is going to be footer signature SIGNATURE. Done. Okay, and this one value is going to be just hello this is footer. Done. Read only, I think, right? So we got the footer signature and hello this is a footer. Okay, and last one is going to be a ஓகே. இங்கே லைக் இன்புட் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம டெக்ஸ்ட் ஏரியா வந்து கொடுக்கணும். ஸோ ஓகே, பிகாஸ் அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ டெக்ஸ்ட் ஏரியா கொடுத்தோம் அப்படின்னா now when I refresh this, I think why it is not showing text area values like a footer. Okay, it's okay, no problem. அதை அப்படியே வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ ஓகே டன். நான் சேவ் பண்ணல ஃபைலை. now we got a text area. so good, right? அடுத்தது last and least is going to be a button component. BUTTON பட்டன். ஸோ பட்டனுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணால் ரீசெட் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ரீசெட் அப்படின்ற பட்டன் வந்திருக்கு. குட். அண்ட் இந்த பட்டன் வேரியண்ட் வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா நீங்கள் ShadCNோட பட்டன் வேரியண்ட்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து டிஸ்ட்ரக்ட் இங்கே பாருங்கள் கோஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ கோஸ்ட் மீன்ஸ் லைக் when ஹோவர்னா அது வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து கோஸ்ட்டு. அண்ட் ஐ வில் ஷோ யூ சம் அதர் பட்டன்ஸ் ஹியர். ஸோ திஸ் ஒன் இஸ் லைக் எ லிங்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லிங்க் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள் ஒரு லிங்க் மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்லைனு. ஸோ அவுட்லைன் இஸ் கோயிங் டு பி outline button and secondary. So this one is going to be a secondary. Now this is the secondary button, and good, right? So இதில் வந்து நம்ம destructive யூஸ் பண்ண போகிறோம் because we need a red color button, and also we have to add a class name here. The class name is going to be width full. Okay, so full width இருக்கு. and இதை on click பண்ணோம் அப்படின்னா just for now I'm going to give like a console.log. console வேணாம், alert வச்சுப்போம். ஓகே, ALERT alert hello அப்படின்னு வைப்போம். now when I click this one I got hello. done. okay, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இது வரைக்கும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்குமே நம்மளுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா ப்ராப்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணணும், ரைட்டா? ஸோ ப்ராப்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து இங்கே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா I'm just going to give a type. so type props. so the props is going to be a object, and here we need a subject as a key. so the subject is going to take string, and then we need to give a footer here, and the footer is going to be a string string, and then on reset. on reset என்றது ஃபங்க்ஷனு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே டைப்பை கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்லேருந்து நிறைய விஷயம் லைக் தப்பிச்சிடலாம். லைக் JSX மாதிரி ஒர்க் ஆகாதுங்க. ஓகே, ஸோ ப்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஹியர் வி ஹாவ் டு ஸ்பெசிஃபை
all these things. So for destructure, I'm passing a subject here, and I'm going to give a footer here, and I'm going to give a on reset and the function. Okay, and this is coming from a props. Good. So far so good, guys. Everything works perfectly. And moving back to the home. So homeல வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைக் மூட் அவுட்புட்டுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு பாஸ் அ சப்ஜெக்ட் ஹியர். ஸோ சப்ஜெக்ட் ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன், இனிஷியலி எம்டியாக இருக்குது. I'll just give the state here, like a subject, and we need to give a footer here. Okay, so the footer is going to be initially uh, empty state, empty, அதுவுமே empty string தான். Good. And the last one is going to be on reset. So reset is going to take a, இப்போதைக்கு just ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பாஸ் பண்ணிப்போம் அதில், லைக் console.log hello அப்படின்னு நம்ம வச்சுப்போம் ஸ்ட்ரிங்கில். ஓகே, ஹலோ அப்படின்னு கொடுப்போம். ஸோ மூட் அவுட்புட்க்கு வந்து இதில் நம்ம வந்து என்ன பாஸ் பண்ணிக்கலாம்னா, ஆன் கிளிக்கில் ஆன் ரீசெட்டை வந்து நம்ம கொடுத்துடலாம். சரியா? Done. So there is no error, everything works perfectly. So here the subject, footer, on reset. ஸோ அந்த பாஸ் பண்ண வேல்யூஸ் எல்லாமே தான் நம்ம இங்கே இப்போ நம்ம கொடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம இங்கே ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம், தெரியுதா? இங்கே ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். பட் அந்த வேல்யூ எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா, நம்மளுக்கு இந்த ப்ராப்ஸ்லேருந்து வருது. ஸோ we need to give a subject, and here we have to change this to a footer. Okay, good. So now there is nothing because all states are empty. But if I go and fill something here, try like test, now we got a test footerல வந்து test footer அப்படின்னா நம்மளுக்கு test footer அப்படின்றது வருது. So far so good, everything works perfectly, guys, right? So next step என்ன, இதை டைப் பண்ணும் பொழுது நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும், ரைட்டா? ஸோ இது வந்து ரீட் ஒன்லி தான், இதுக்கு வந்து வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தான் நம்ம காமிக்க போகிறாங்க, அதனால பிரச்சனை இல்லை. பட் now we have to work on this now. Good. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் திங், பேக் டு அவர் ஹோமு. ஸோ அந்த காம்பனண்ட் வேலையெல்லாம் நம்மளுக்கு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து 2 காம்பனண்ட் வச்சுருக்கோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 காம்பனண்ட் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, லைக் எப்படி பண்ணலாம்? ஸோ ஹியர் ஓகே, ஸோ இந்த ஆன் ஜெனரேட் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். இது ஃபங்க்ஷனுக்கு பதிலாக நம்ம வி கேன் கிவ் லைக் அ ஹேண்டில் ஜெனரேட் அப்படின்னு வச்சுப்போம். GENERAT அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் தான் ஆக்சுவல் லாஜிக்கை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ now I'm going to create a const handle generate is going to take a arrow function. So here I'm going to give console.log hello அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணி கன்சோலுக்கு போகிறோம் அப்படின்னா, ஸோ ஹியர் when I click this I got hello because this function is running through this function. Okay, done. So far so good, I think. ஓகே, இப்போது நடுவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்டில் வந்து கேளுங்க. ப்ரோ, நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக டீச் பண்ணுறீங்க இல்லை ஸ்லோவாக டீச் பண்ணுறீங்க, ஏதாச்சும் நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். பிகாஸ் த்ரூ கமெண்ட்ஸ் தான் ஐ கேன் ஏபிள் டு நோ ஹவ் யூ ஃபீல், ரைட்? ஸோ அதனால தான். ஸோ ப்ளீஸ் லெட் மீ நோ இன் மை கமெண்ட்ஸ். ஸோ ஹியர் நவ் கான்ஸ்ட் லோவர் மூட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். பிகாஸ் I want to change this to all lower case because we doesn't know what user is going to type. Even they can type in a caps or even they can type in a small. So but whatever they type, I'm going to convert into this lowercase. That's the actual thing here. So move dot to lowercase, to lowercase. Now I got a lowercase. So here console.log and the lower mood அப்படின்றத கொடுப்போம். So when I type something here, hello guys, keep working. Okay, and now when I send, now I got hey guys keep working. Okay, done. Good. now இப்போ எல்லாமே லோவர் கே ஓகே சாரி, நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஹலோ காய்ஸ் கீப் கோடிங் அப்படின்னு நான் கேப்ஸில் கொடுத்துருக்கேன், ரைட்டா? பட் when I submit I'm going to get in a lower case. ஸோ அதுதான் வந்து இந்த மெத்தட் வந்து பண்ணியிருக்கு, to lower case அப்படின்ற விஷயம், ரைட்? ஸோ குட். அண்ட் we move on, guys. ஸோ here I'm going to give like a conditions. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் தான் இப்போது நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டு. என்னென்னா, if lower mode dot includes, ஓகே, அந்த டெக்ஸ்ட் வந்து இன்க்ளூடாக இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கன்சோல் பண்ணி காமிக்கிறேன். இஃப் கண்டிஷன் போடுறதுக்கு முன்னாடி கன்சோல் பண்ணுவோம். இப்போ இங்கே console.log lower mode dot include அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இன்க்ளூட்னா எப்படி? ஸோ டஸ் யுவர் லைக் இன்க்ளூடடா இல்லையா அப்படின்ற மாதிரி, இருக்கா இல்லையான்ற மாதிரி. இன்க்ளூடாக நம்ம அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து செக் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லைக் இங்கே ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான், இல்லைனா ஓகே ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டைப் ஸ்டார்ஸ் STOZ அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் ஹியர். ஓகே, இதில் வந்து ஸ்மால் கேஸ்லேயே வச்சுப்போம்.
ஸ்டார்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். when I send now I got stars here ரைட்டா. ஸோ கன்சோலில் லைக் ஸ்டார்ஸ் ட்ரூன்னு வருது இங்கே பாருங்கள். இப்போ ட்ரூன்னு வந்திருக்காங்க. இப்போ இதே நான் இங்கே போயிட்டு ஸ்டார்ஸுக்கு பதிலாக லைக் ஜஸ்ட் ஹலோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். now there is no hello இன்க்ளூடடாக இல்லை இங்கே. ஸோ when I click this now I got false. ஸோ இதுதான் பேசிக்கான கண்டிஷன் சரிங்களா. ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம கண்டிஷன் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ வெரி சிம்பிள், யூ கோயிங் டு லேர்ன் how the condition if condition basically works in this app. So later on in the third fourth app we add some more complicated things. ஓகே. ஸோ இன்க்ளூட்னா ஹாப்பி அப்படின்ற இது அந்த இன்புட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஐ வாண்ட் டு செட் சப்ஜெக்ட். ஓகே. ஸோ சப்ஜெக்டில் வந்து செட் பண்ண போகிறோம். என்ன செட் பண்ண போகிறோன்னா ஃபீலிங். ஓகே. ஃபீலிங் கிரேட் கிரேட் டுடே அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் சரியா. இது வந்து ஒன் ஆஃப் த திங். நெக்ஸ்ட் ஒன் வந்து எல்ஸ் இஃப். ஓகே. தென் செட் ஃபுட்டருமே செட் பண்ணோம்ல, அதை நம்ம மறந்துட்டோம். ஸோ செட் ஃபுட்டர் கோயிங் டு பி ஹியர் ஸ்டே ஆசம் அப்படின்னு வச்சுக்கலாமா. ஸ்டே ஆசம் AWESOME. குட். அண்ட் தென் எல்ஸ் இஃப் ஹியர். ஸோ எல்ஸ் இஃப் இதில் வந்து அதே தான் லோவர் மோட் இன்க்ளூட்ஸ் அது வந்து சேடாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகே. ஸோ here I'm going to check for the sad. There is a sad na. Okay. There is a sad na. I'm just going to copy this here. I'll just give just another tough day அப்படின்னு வச்சுப்போம். just another tough day அப்படின்னு போட்டுக்கலாம். and here we'll just give sending hugs to you guys. Okay. Please like and subscribe my channel. Sending hugs. Done. And then the last one again one more else if போட்டுக்கலாம் கண்டிஷனுக்கு. ஸோ இன்க்ளூட் ஃபார் ஆங்க்ரி. ஸோ ஆங்க்ரி இது வந்து பார்த்தீங்கன்னா நீட் டு கூல் ஆஃப். ஓகே அப்படின்னு வச்சுப்போம். நீட் டு கூல் ஆஃப். ஸோ கிவ் இட் கூல் இஃப்னு கொடுத்துட்டேன். சாரி, நீட் டு கூல் ஆஃப். ஸோ ஹியர் ஐ எம் கோயிங் டு கிவ் ப்ரீத் டீப். சாரி, டீப் ப்ரீத். BREATHS. done. Okay. After that the last one is the else part. ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரிங் ஹாப்பி சேடு ஆங்க்ரி எதுவுமே வந்து நான் டைப் பண்ணுறதோட மேட்ச் ஆகலை அப்படின்னா ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் லைக் திஸ். என்னன்னா மூட் அப்டேட் அப்படின்னு போட்டுருவோம். ஹியர் மூட் அப்டேட் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்டேட்டு. தென் ஹியர் we can give catch you later. CATCH you later. Done. Okay. So everything is good guys. So now we need to set generate. initially நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஓகே initially set generated வந்து ஃபால்ஸில் இருக்குது. set generator வந்து நம்ம ட்ரூன்னு மாற்றிப்போம். அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் கொஞ்சம் நேரத்தில். ஓகே. now I'm just going to give like happy. now when I submit, now you see feeling great today and stay awesome. That's it guys. so that's very good right. ஸோ இப்போ இதோட லாஜிக்ஸ் வந்து நம்ம சின்னதாக மாற்றி விடலாம். என்னென்னா லைக் ரிசெட் பண்ணும்போது இப்போ நான் ரீசெட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஹலோ ஹலோன்னு தான் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா டேரெக்டாக நம்ம இங்கே வந்து console.log ஹலோ அப்படின்னு வச்சிருக்கோம் ரைட்டா. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஒன் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஆட் அ ஃபங்க்ஷன் நேம் ஹியர் டு ரெஃபரன்ஸ்க்கு ஹேண்டில் ரீசெட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா ஃபங்க்ஷன் நேம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணல, இப்போ தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கான்ஸ்ட் ஹேண்டில் ரீசெட்டு. ஸோ ஹியர் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் திஸ் ஒன். ஸோ இதில் வந்து நம்ம செட் மோட் இருக்குல்ல. ஸோ இந்த செட் மோடை ஐம் கோயிங் டு மேக் எம்டி. அண்ட் செட் சப்ஜெக்ட் ஐம் கோயிங் டு மேக் திஸ் எம்டி. அண்ட் தென் செட் ஃபுட்டர் ஐம் கோயிங் டு மேக் set footer I'm going to make this empty. and set generated அப்படின்றதில் ஃபால்ஸ்ன்னு நம்ம மாற்றிப்போம். ஓகே. பேக் ஸ்டேட். ஸோ இந்த ஸ்டேட் வந்து இனிஷியலாக ஃபால்ஸில் இருந்தது. ஒன்ஸ் ஹேண்டில் ஜெனரேட் ஆனதுக்கப்புறம் செட் ஜெனரேட் ட்ரூ பண்ணுறோம். ரீசெட் பண்ணதுக்கப்புறம் செட் ஜெனரேட்டை ஃபால்ஸ் பண்ணிக்கிறோம் ரைட்டா. ஸோ இதை சேவ் பண்ணுறேன். ஒன்ஸ் இஃப் ஐ கம் பேக் ஹியர் now I'm going to click the reset. now it is clearing out. now back to this normal state. everything works perfect guys. but here is the simple condition மட்டும் போடணும். ternary operator. I'm just going to cut this one. okay. I'll just cut this one. இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா if not generated அப்படின்னா ஓகே if not generated அப்படின்னா I'm just going to show this one. okay. if there is generated அப்படின்னா I want to show this one. okay. I'll just copy this and I'll paste it here. done. when I save, now here only we can able to see this one right because they're not generated. இது வந்து ஃபால்ஸில் இருக்குது இப்போது. ஸோ அதனால தான் மூட் இன்புட் காமிக்குது. once I'm going to give like again angry உங்கள் மேலாம் ஓகே எதுக்கு ஹாப்பி
அப்படின்னு நான் கொடுத்துட்டு சென்ட் பண்ணுறேன். ஃபீலிங் கிரேட் டுடே வி கான்ட் சேஞ்ச் ஹியர், ஓகே, பிகாஸ் ரீட் ஒன்லி நம்ம கொடுத்துருக்கோம். லைக் footer signature வந்து stay awesome, and when you click back to the reset, now it is going back to the previous state in the UI. So this is very cool app guys. So இதில் நீங்கள் லேர்ன் பண்ணது எப்படி ஸ்டேட் ஹேண்டில் பண்ணுது, டர்னரி ஆப்ரேட்டர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணோம், அண்ட் எப்படி வந்து லைக் இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ் ஒர்க் பண்ணோம், அண்ட் எப்படி வந்து ப்ராப்ஸ் வந்து செட் பண்ணி ப்ராப்ஸ் வந்து பாஸ் பண்ணோம் TypeScript யூஸ் பண்ணி, அண்ட் Tailwind கிளாஸஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் வெரி குட் ஸ்டார்ட் in day 2. Day 3, day 4, day 5, and to day 30 there is lots of app is going to come. So you need to do only one thing. You have to stay focused and need consistency daily. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், பிகாஸ் we are doing for you guys to make your career in a next level and to get a job, all these things. So I just need only commands and likes. That's it what I need from you, and some hearts, like love from the students. That's all. So guys, not almost, this app is completely completed. Let's see tomorrow. Bye bye, take care.